மகாநதி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல கங்கா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொன்ன உடனே பொறுமை தாங்கிக்க முடியாம உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்றாங்க. அங்க ஆல்ரெடி நம்ம காவேரி வந்து அந்த ஹாஸ்பிட்டல செக் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரிப்போர்ட் வாங்காம அவங்க பாட்டுக்கு இருந்த சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம கங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. கங்கா வந்து பிரெக்னெண்ட் ஆயிருக்காங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமுனாவுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், அவங்கள நம்ம உடனடியாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம நிவின் கிட்ட சொல்கிறாங்க நம்ம யமுனா. நிவின் இருந்துட்டு, அப்பாடா இப்போயாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொன்னாங்களே, ரொம்ப சந்தோஷம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்ததுன்னா கங்காவை தாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லலை போல இருக்கு. கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் ஒரு பக்கம் நினைக்கவும் காவேரி கிட்ட போய் கேட்குறாங்க. காவேரி இருந்துட்டு, நான் இந்த நிலமையில போய் சொன்னால் என் அம்மா உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நிவினும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த யமுனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.